பிருந்தாவன் இணைப்பில் இருக்கிறார்கள். சகோதரி அழைத்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் சிஸ்டர், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படியாக நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க, சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாவங்களிலிருந்து விடுதலை செய்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல நேசரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தேடி வந்து நேசிக்கிற நல்ல நேசரே, எங்கள் மீது எப்பொழுதும் ஆண்டவரே நல்ல அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறவரே, எங்களை நம்புகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இதோ அப்பா, இந்த வேலையிலையும் ஆண்டவரே ஒருமனப்பட்ட ஜனமாய் ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ உங்களுடைய குமாரனுடைய சரீரத்தை ஆண்டவரே, அவருடைய அங்க மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது அப்பா, இதோ இன்னும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே அன்பு கூறத்தக்கதான தேவ கிருபை எங்களுக்கு வேண்டுமாய் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நன்மையானத ஆண்டவரே காணுகிற கண்களை எங்களுக்கு திறந்தருளும் ராஜா. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி நன்றி தகப்பனே. இதோ ஆண்டவரே ஏசப்பா, இதோ ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை காணணும் அப்பா. இதோ நாங்க வேதாகமத்துல பார்க்கிற ஆண்டவரே, இந்த ஷீடர்கள், எர்மாவு ஷீடர்களோ ஆண்டவரே, மரியாளோ ஆண்டவரே, இதோ அந்த இடத்திற்கு வந்தும் இயேசு நீங்க அவங்களோடு நடக்கிற பொழுதும் அவர்கள் காணாதிருந்தார்களே. அப்படிப்பட்ட ஆண்டவரே குருட்டாட்டமான கண்கள் எங்களிடத்துல இல்லாத படிக்கு ஆண்டவரே தேவனே, நீங்க எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே இருக்கிறத நாங்க உணரத்தக்கதான தேவ கிருபை ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் கேட்கிறோம். ஆண்டவரே, மந்த புத்தி உள்ளவர்களே என்று நீர் அவர்களை கண்டித்தீரே. ஆண்டவரே, இதோ அவர்கள் ஆண்டவரே விசுவாசம் இல்லாத சந்ததிய இருதயத்திலே ஆண்டவரே கடினத்தோடு கூட இருக்கிறவர்களே என்று சொன்னீங்களப்பா. இதோ எங்களை ஆண்டவரே அதட்டுனீங்களே இந்த ஷீடர்களை. இதோ அதே போல இன்றைக்கு இந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மந்தமாய் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல எங்களுடைய கண்கள் குருடாய் இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் உடைய மன்னாவினாலே இன்றைக்கு எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உம்மை நேசிக்கிற நேசம் எங்களிடத்துல அதிகமா இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இந்த சுயத்தை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆண்டவரே எங்களுடைய சுய நீதி ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற பெருமையான காரியங்கள், உம்மை முதன்மைப்படுத்தாத காரியங்கள், உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் எடுத்து போட்டையா. ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும், ஒரு வெளிச்சம் வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய சரீரத்தை நாங்க தியானிக்கிற பொழுது இன்னுமாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இன்றைக்கு எங்களுக்கு நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களை கொடுத்திருக்கிறீரே. இதோ நாங்கள் பரிசுத்தமாகும்படியாய் அப்பா இன்னுமாய் நாங்க உங்க கிட்ட சேரும்படியா உங்களுடைய இமேஜ்ல ஆண்டவரே எங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்களே, எங்களுடைய சுபாவங்களை நீங்க மாற்றிக்கொண்டே இருக்கீங்களே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தாழ்மையுள்ள ஆவியை நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள நீங்க ஜீவனை கொடுக்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றில் இருந்தும் ஒரு ஆண்டவரே ஒரு பற்றிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதற்காக நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மாவுல ஆண்டவரே ஒரு இலகுவாக்கி கொண்டே இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உங்களை பார்க்கிற நோக்கத்தை எங்களுக்கு வேற மாதிரி எங்களுக்கு கொடுக்குறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உங்கள் நேசத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் அப்பா, இதோ எங்களோடு இருக்கிறவர்கள்
அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாய் ஆண்டவரே, ஒரு ஊப்பாய் ஆண்டவரே, மலை மேலுள்ள பட்டணமாய் இருக்கும்படியா எங்கள் வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதோ உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆளும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு ஆண்டவரே கிருபையின் பரிபூரணத்தினாலும் நீதியின் ஈவினாலும் ஆண்டவரே நாங்களை ஆளுகிற ஒரு கூட்டமாய், ராஜரீக கூட்டமாய் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆத்துமநேசரின் அங்கம் மகத்துவம் என்கிற புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு வருகிறோம். இது சாமுவேல் பவுல் ஐயரால் மொழியாக்கம் செய்யப்பட்ட இந்த புஸ்தகத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். இதிலே மொத்தம் 28 பகுதிகள் இருக்கிறது. சோ நம்ம இதுவரை 3 பகுதிகளை நாம் வாசித்து இருக்கிறோம். இந்த 3 பகுதிகளிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆத்துமநேசருடைய காலை நாம் குறித்து தியானித்திருக்கிறோம். முதலாவதாக நாம் அவருடைய பாதம், அவருடைய கால் பஞ்சு போல் இருக்கும், அது பிணியாளிகளின் வைத்தியசாலை, அது பிணி நீக்கினவர்களின் பள்ளிக்கூடம் என்றும் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அது விசுவாசியின் தெய்வீக சொரூபம், அது பாவியின் புஷ்ப கொத்து, அதனுள் சகலமும் அடக்கம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக ஆத்துமநேசருடைய கால் ஜலமும் தரை, அது நன்மை செய்ய சுற்றினது, அதில் ஆணிகள் கடாவப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். இந்த கால்களிலே நாம் தஞ்சம் அடைகிற பொழுது பிணியாளிகளை குணப்படுத்துகிற வல்லமை, நம்மளுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் அடக்கி போடுகிற ஒரு விசுவாசத்தை அவருடைய பாதத்திலே நாம் சரணாகதி அடைகிற பொழுது நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாம் தியானம் 4ஆக ஆத்துமநேசருடைய கால் எலும்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது முறிக்கப்படவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட உடலே உயிரடைந்தது, அது தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள ஐக்கியத்துக்கு அடையாளம். இந்த கால் எலும்புல என்ன நடந்தது, அந்த கால் எலும்பை நாம் குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், இந்த புஸ்தகத்திலே இருக்கிற ஒரு முன்னுரை, ஒரு அதுல நிறைய இருக்கிறது. ஆனா நான் அதுல ஒரு சிறு பகுதியை வாசித்து விட்டு நாம் அந்த ஆத்துமநேசருடைய தியானத்துக்கு நாம் போகலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, இன்னும் ஒரு 20 நிமிஷம் அதுல நான் இந்த வாசிக்கிற பொழுது கொஞ்சம் கண்களை மூடி எல்லாவற்றையும் மறந்து என்னோடு கூட இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது நீங்களும் வாசிக்கும்படியாக இந்த புஸ்தகத்தை நீங்க கேளுங்க. கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் உண்டாகும், ஒரு என்ன சொல்கிறது, மறுபடியும் அவரோடு கூட மீள உங்களுடைய உறவுகள்ல ஒரு புதுப்பித்தல். எப்படி நாம் நமக்கு இன்னொருவருக்கும் நமக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு சொன்னா நம்ம அவங்களோட உட்கார்ந்து நம்ம பேசி அவங்களோட ஒரு ஐக்கியம் உண்டாவதை போல இந்த நேரம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனைகளோடு இருந்தாலும் கூட, மனவலிகளோடு வேதனைகளோடு இருந்தாலும் கூட, இந்த ஒரு 20 நிமிஷம் நான் தேவனை தியானிக்க போகிறேன். நீங்க என்ன செய்கிற வேலைகளை விட்டு இந்த ஒரு 20 நிமிஷம் என்னோடு கூட பயணிங்கள். தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, அவர் உங்களோடு இருக்கிறத நீங்க உணரும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் இன்றைக்கு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். முகவுரை. என் உடன் பாவியே, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விரும்பினால் அந்நிமிடமே உன் இரட்சகராகிய இயேசுவை ஆவியின் பிரகாரமாய் விசுவாச கண்ணினால் மாத்திரமல்ல, மாம்ச பிரகாரமாய் சரீர கண்ணினாலும் பார்க்க அவா உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஆசையை ஒருவாறு தீர்க்கலாம் என்ற இந்த தியானத்தை எழுதலானேன். நமது இரட்சகருடைய திருச்சரீர உறுப்புகளை பற்றி 4 சுவிசேஷகரும் வெளிப்படையாயும் நேராயும் எழுதிய பல குறிப்புகளை ஆராய்ந்து
பாதம் முதல் உச்சி வரையும் ஒரு கோவையாய் இப்புத்தகத்தில் அமைத்திருக்கிறேன். இதை நீ கவனமாயும் கிரமமாயும் வாசிப்பாயானால் உனக்காக மானிட தேகமெடுத்த இயேசுவின் உடலின் சாயலை ஒருவாறு தெளிவாய் அறிந்து கொள்வாய் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. இதில் அடங்கிய ஒவ்வொரு பாகமும் வேதம், போதனை, தியானம், ஜெபம், துதி ஆகிய பஞ்சாமிர்தம் உள்ளதாய் இருக்கிறது. அங்கங்கே நீ உன் இருதயத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் உன் இருதயத்தில் உணரவும் மகிழவுமான பல பரவசங்கள், சாஷ்டாங்கம், நமஸ்காரம், மௌன தியானங்கள் ஆகிய இவைகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீர உறுப்புகளும் அவ்வுறுப்புகளின் மகத்துவங்களும் சுவிசேடத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இதில் காட்டப்பட்டிருக்கிறபடியால் இதற்கு ஆத்துமநேசரின் அங்கம் மகத்துவம் என்று பெயர் சூட்டினேன். ஆமென். இயேசுவின் சரீர உறுப்புகளை பற்றி தியான ஆராய்ச்சி சரீர ரூபத்தோடு சஞ்சரித்த தேவனை மாம்ச கண்களுக்கும் புலன்களுக்கும் மங்களாவாது காட்டும் என்பது மெய். ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் தியானத்திற்கு செல்லலாம். தியானம் 4. ஆத்துமநேசரின் காலெலும்பு. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். போதனை. ஆத்துமநேசரின் எலும்புகளை குறித்து 3 குறிப்புகளை புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். இரட்சகரின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது என்பதை சமஸ்த உலகமும் அறியும்படி பரிசுத்த யோவான் அதை ஒரு தீர்க்க தரிசன வாசகத்தால் உறுதிப்படுத்துகிறார். அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று சொல்லுகிறார். இதனாலே தற்செயலாக இயேசுவின் கால் விட்டுவிடப்படாமல் தேவ தீர்மானமாய் விட்டுவிடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். பூர்வ பஸ்கா ஆட்டின் சட்டம் கிறிஸ்துவாகிய நம்முடைய பஸ்காவில் முடிவு பெறும்படி தேவன் திருவுளமானார். சாதாரண உலகத்திற்கு இது விளங்காது. உலகத்தின் தற்செயல் தேவனின் தீர்மானம் என்று இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டும். இயேசு பாடுபட்ட திருமேனியோடுதான் 3ஆம் நாளில் எழுந்திருந்தார். சிலர் சொல்லிக் கொண்டபடி அவர் மாயா தோற்றமான உடலை தமது அவதார காலத்தில் தரித்திருக்கவும் இல்லை. உயிர்த்தெழுந்த பின்பு ஆவேசமாய் மாத்திரம் இருக்கவும் இல்லை. 3. இயேசுவின் எலும்புகள் தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள நீங்காத ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருந்ததால் சிமியோன் இரட்சகரை ஒரு அடையாள புருஷன் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் யாக்கோபின் ஏணி வானத்தையும் பூமியையும் ஒன்றுபடுத்திற்று. இயேசுவின் திருமேனி தேவனையும் மனுஷனையும் அவருடைய மனுஷீக சரீரத்தால் ஒன்றுபடுத்திற்று. தியானம். ஆத்துமாவே, உன் இரட்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆடாக விளங்கினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே. யூதருக்கு வருடத்திற்கு ஒருமுறை பஸ்கா வரும். உனக்கோ எந்நேரமும் பஸ்கா பண்டிகைதான். உன் இரட்சகருடைய பாடுகளை உன்னுடைய பாவங்களை பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு கூறும் போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய். உனக்கு இரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார். மீண்டும் வாசிக்கிறேன்.
ஆத்துமாவே, உன் இரட்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆடாக விளங்குகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே. யூதருக்கு வருடத்திற்கு ஒரு முறை பஸ்கா வரும், உனக்கோ எந்நேரமும் பஸ்கா பண்டிகை தான். உன் இரட்சகருடைய பாடுகளை உன்னுடைய பாவங்களை பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு கூறும் போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய். உனக்கு இரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார். ஆ, என் இரட்சகருடைய கால்கள் சத்துருக்கள் நினைத்தபடி முறிக்கப்பட்டது மெய்யானால் கிறிஸ்து மார்க்கத்துக்கு எவ்வளவு நிந்தையாகும். அவர் ஆகாயத்தில் தொங்கி மாண்டதே அவதூறுக்கு ஏதுவாயிருந்தால் இது அதிலும் அதிகமாய் இருக்கும் அல்லவா? உலகத்தின் மக்கள் அங்கவீனமுள்ள தேவர்களை கும்பிடுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிறோம் என்று எங்களை பழிக்காதபடி நீர் உமது திருக்குமாரனின் கால்களை முறிக்கவில்லையாக்கும். அருமை இரட்சகா, இதோ சிலுவையண்டை வருகிறேன். அருமை இரட்சகா, இதோ சிலுவையண்டை வருகிறேன். உமது பக்கத்தில் தொங்கும் இருவரும் முடமானார்கள். நீர் பூரண புருஷனாய் விளங்குகிறீர். சத்துருக்கள் குற்றவாளிகளில் உம்மை பிரதானமானவராக்கும்படி நடுவில் அறைந்தார்கள். இப்பொழுது அவர்களே மற்றிருவருடைய கால்களை முறித்து உம்மை முறியாமல் விட்டு நீர் அவர்களோடு சேர்ந்தவர் அல்ல என்பதை நிலைநாட்டுகிறார்கள். கால் முறிக்கப்பட்ட இருவரில் ஒருவன் அண்டைக்கு மனம் திருமண உத்தமனாய் இருந்த போதிலும் நீர் அவனுக்கு சமமானவர் அல்ல என்று உலகத்திற்கு விளங்கும்படி உமது கால்கள் முறிக்கப்படவில்லை போலும். உம்முடைய திருக்காலை தரிக்கும்படி சத்துருக்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆயுதங்கள் தங்கள் தலைகளை உம்முடைய பாதங்களுக்கு விரோதமாய் எழும்ப தேவன் இடம் கொடுக்கவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கின் தலையை வெட்டப் போகும் போது தேவதூதன் வந்து தடுத்தான். கிறிஸ்துவின் மரணமோ சத்துருக்களுடைய ஆயுதங்களை கீழே போடவும் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனத்தை கூறவும் ஒரு தூதனை போல விளங்கிற்று என்று சொல்லலாம். சிலுவையில் தொங்குகிறவர்களின் கால் எலும்புகளை முறிக்க வந்த ஆட்கள் முதலாவது கிறிஸ்துவை தொடாமல் மற்ற இருவருடைய கால்களையும் முறித்து போட்டு கடைசியாக வந்த காரணம் என்ன என்று என் ஆத்துமா கேட்கிறது. அதற்கு என் ஆவி சொல்லுகிற உத்தரவு என்னவென்றால், கால் முறிக்கப்பட்டால் விலா குத்தப்படாது. அப்பொழுது 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போம். கால் முறிக்கப்படாவிட்டால் விலா குத்தப்படும். அப்பொழுது 2 தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகின்றன என்கிறது. பிதாவே, பக்தரின் தலைமயிர் முதலாய் உமது சித்தமில்லாமல் தரையிலே விழக்கூடாதே. உமது திருக்குமாரனின் கால் கீழே விழுமா? பரலோகத்தின் வீதிகளில் நடந்து திரிந்த தூதர் சேனையின் சிரசுகள் எல்லாம் வணங்கும் கால்களை நீர் இகழ்ச்சிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர். என் அருமை இரட்சகா, நீர் பாடுபட்ட திருமேனியோடு எழுந்திருந்தீர். உம்முடைய உயிர்த்தெழுதலை மறுக்கிறவர்கள் எல்லோருக்கும் நீர் இன்றைக்கும் உமது மாமசமும் எலும்புகளும் உள்ள உயிர்த்தெழுந்த உடலை காட்டுகிறது போல் இருக்கிறது. ஆண்டவரே, உமது மார்க்க விரோதிகள் எல்லோரும் உமது உயிர்த்தெழுதலையே ஆட்சேபிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அதை விசுவாசிக்கும்படி உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் இருதயத்தில் உணர்த்தி அருளும். ஆத்துமனேஸ்வரே, இன்னும் உமது எலும்பில் ஒரு ரகசியத்தை காண்கிறேன். உமக்கும் எங்களுக்கும் ஒரு நீங்காத ஐக்கியத்திற்கும் இது அடையாளமாய் இருக்கிறது. நீர் எங்களுக்கு அடையாள கர்த்தருமாய் இருக்கிறீர். எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரீரத்தால் ஒன்றாக்கி விட்டீர்கள். அல்லேலூயா. நீர் எங்களுக்கு அடையாள கர்த்தருமாய் இருக்கிறீர். எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரீரத்தால் ஒன்றாக்கி விட்டீர்.
நீர் தலையும் நாங்கள் அவையுமாய் இருக்கிறோம் என்கிற ரகசியத்தை தேவனாகிய நீர் அவதாரம் எடுத்த சரீரத்தால் வெளிப்படுத்துகிறீர். இந்த ஐக்கியத்தை அறிந்தவன் ஞானி. இதை இதை அனுஷ்டிக்கிறவனே சரியான யோகி. இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறவனே பக்தன். நீசப்பாவியே, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா? நீ தேவகுமாரனுடைய சரீரத்தின் அவயமாகவும் அவருடைய மாம்சத்துக்கு எலும்புகளுக்கும் உரியவனமாய் இருக்கிறீர். இதைவிட உனக்கு என்ன மேலான அந்தஸ்து வேண்டும் அப்பா? சொல்லு. நீசப்பாவியே, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா? நீ தேவகுமாரனுடைய சரீரத்தின் அவயமாயும் அவருடைய மாமிசத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாயும் இருக்கிறாய். இதைவிட உனக்கு என்ன மேலான அந்தஸ்து வேண்டும்? இதைவிட மேலான அந்தஸ்து வேண்டும் அப்பா? சொல்லு. எனக்குள் என்னை போலும், மலருக்குள் மனம் போலும், உப்புக்குள் சாரம் போலும் நீ தேவனோடு அந்நியுனியத்திலுமாய் இருக்கிறதிலும் மேலான பாக்கியம் ஒன்று உண்டானால் சொல்லு. பரவசம். இயேசுவே, தேவ தூதர்களுக்குள்ளே அடிக்கடி ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது. அதோடு பாதாள லோகத்து பூதகணங்களுக்குள்ளும் விசேஷமாய் ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது. இயேசு, அது என்ன பேச்சப்பா? பாவி, தேவ தூதர் கூடி ஆதாமின் மக்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வை கண்டாயா? அவர்கள் தங்கள் சிருஷ்டிகரோடு எவ்வளவு பலமாய் ஒட்டப்பட்டு போனார்கள் பாருங்கள். நாம் தேவ தூதராய் இராமல் மனுஷராய் இருந்தோமானால் நன்றாய் இருக்குமே என்று ஏங்கி தங்கள் ஏக்கத்தின் முடிவிலே இந்த சிலாக்கியங்களை எந்த சிருஷ்டிக்கும் செய்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். பூத கணங்களோ தங்கள் பற்களை கடித்து கொண்டு இவ்வளவு பெரிய தயவு மனுமக்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்திருந்தால் அவர்களை பாவிகளாய் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். தூதர்களே, மனுமக்களை இவ்வளவாய் நேசித்த ஆத்தும நேசரை கீர்த்தனைகளோட புகழ்ந்து போற்றுங்கள். பூதகணங்களே, உங்கள் பற்கடிப்புகளை உங்கள் மட்டுக்கும், உங்கள் முறுமுறுப்புகளை உங்கள் பாதாள மட்டுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தாலும் அன்பாலும் தேவனோடு ஒட்டப்பட்ட என்னை வெட்டி போட உன்னாலும் ஆகாது, உன் தலைவனாகிய பெயல்பூசாலும் ஆகாது. ஜெபம். என் நித்திய நேசத்துக்கு பாத்திரமான இயேசு சுவாமி, அடியான் உமது காலை விசுவாசத்தால் முத்தமிடும்படி உத்தரவு தாரும். நான் தழுவி என் இருதயத்தின் மடியின் மேல் வைத்துக் கொள்ளும் போது உமது கால் எலும்புகள் பகைவரின் பட்டயத்துக்கு தப்பினதில் நீர் என் பங்கானீர். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட பஸ்காவே, உமது பலியில் எனக்கு பங்கு தாரும். என் ஆத்துமா பலி பதார்த்தங்களை தின்று கொடுக்கும் தயவை அருளும். உமது பரிசுத்த எலும்புகளோடும் மாமசத்தோடும் எழுந்தருளின இயேசுவே, இந்த நேசத்தார் அனைவரையும் உமது உயிர்த்தெழுதலின் புத்திரராய் இருக்கும்படி கிருபை செய்யும். அவர்கள் எலும்பு காண மட்டும் பரிசோதிக்கிறது போல உம்மை பற்றி பூரண ஆராய்ச்சி செய்யும்படி கிருபை செய்யும். இயேசு சுவாமி, எங்கள் தேசத்தார் இன்னும் கேட்பார் பேச்சை கேட்டு கெட்டு போவானேன். இந்தியாவின் மக்கள் பரலோகத்தின் படிகளில் கும்பல் கும்பலாய் மிதித்தேறும்படி உமது உயிர்த்தெழுதலின் பலனை வருஷித்தருளும். உமது மேலுள்ள எங்கள் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி இப்பூலோகம் முழுவதையும் பரலோகம் போல் ஆக்கியருளும் சுவாமி. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். துதி.
தெய்வீக இரட்சகரும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவருமான இயேசு சுவாமிக்கு பரலோகத்திலும் பூலோகத்திலும் அனுதினமும் துதி உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையோடு கூட உங்களை ஒரு வெளிச்சத்திற்கு ஆவியானவர் கொண்டு வந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஐக்கியம் தேவன் நம்முடைய தலையாகவும் அவருடைய அங்கமாயும் நாம் இருப்போம் என்று சொன்னால் இதைவிட பாக்கியம் நம்மளுக்கு வேறு என்ன வேண்டும்? இன்றைக்கு எந்த பாடுகளோடு கூட நீங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தேவகுமாரனுடைய சரீரத்தின் அவயமாகவும் அவருடைய மாமிசத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாயும் நான் இருக்கிறேன். எள்ளுக்குள் எண்ணெய் போலும், மலருக்குள் மனம் போலும், உப்புக்குள் சாரம் போலும், நான் தேவனோடு அந்யோன்யத்திலும் மேலான பாக்கியம் எனக்கு வேறொரு ஒன்றும் இல்லை என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவனையும் என்னையும் எந்த ஒரு காரியம் பெயல் புசுவனாலே கூட என்ன பிரிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் பிசாசினுடைய சோதனை பிசாசு செய்கிறான் என்று நாம் இலகுவாக நாம் பிசாசின் மேலே சொல்கிறோம். ஆனால் பிசாசுக்கும் கூட நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கான அவனுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. பிரிக்க முடியாது என்கிறதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனோடு கூட இருந்தாலும் கூட தேவன் செய்கிற மகத்துவங்களையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் வல்லமைகளையும் அறியாதிருந்த ஜனங்கள் அநேகராய் இருந்தார்கள் என்று நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய கண்கள் குருட்டாட்டமாய் இருக்கக்கூடாது. எவ்வளவு வழிகள் நம்ம நியாயமில்லாம நம்ம அன்ஜஸ்டிஸா நம்ம எவ்வளவோ காரியங்களை வேதனைப்பட்டாலும் நம் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட நாம் தேவனோடு கூட தேவன் நம்மளுக்கு செய்கிற யுத்தத்தை நாம் அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று காணுகிற ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். நாம் அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனை விஷயத்துல அமர்ந்திருந்து நாம் அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறோம், ஆனால் யுத்தங்களை நாமே நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு முழு நிச்சயமாய் நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்க. அது உங்களுடைய சரீர பலவீனமாய் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகள்ல பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். எல்லாவற்றையும் என்னுடைய சுய ஞானத்தினால நான் தானே செய்யணும் என்று சொல்லி நீங்க அங்கும் இங்கும் ஓடாத படிக்கு என்னால செய்ய முடியாது, உங்களை அன்றி என்னால் ஒன்றுமே செய்யக்கூடாது, யுத்தத்தை நீங்க செய்வேன்னு சொன்னீங்க ஏசப்பா நீங்க நடத்துங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங், அதாவது தேவனுடைய கரம், அவர் அற்புதர் என்கிற நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யாம இருக்கவே மாட்டாரு. தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில சின்ன காரியங்களிலே தேவனுடைய அற்புதத்தை நீங்க ருசி பாருங்க. அப்படி அந்த தேவனுடைய கரத்தை நீங்க ருசி பார்க்கிற பொழுது பெரிய காரியங்கள் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசத்தை நீங்க இன்னுமாய் வளரத்தக்கதாய் உங்களிடத்துல அது உதவி செய்யும். எனக்கு கடந்த வாரங்களிலே பார்த்தால் தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். நான் நினைத்தால் ஆண்டவரை குறை சொல்லி முறுமுறுத்து எல்லாம் செய்றீங்க, மத்த அற்புதங்கள்லாம் செய்றீங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த ஹீலிங்ல ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, என்னை ஏன் சோதிக்கிறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு இதுல இருந்து எனக்கு எப்ப விடுதலை வரும் என்று நான் தேவனை கேள்வி கேட்கலாம், அல்லது தேவனிடத்துல நான் முறுமுறுக்கலாம், தேவனிடத்திலுடைய விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த அற்புதங்களை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது நான் இரண்டு மாதிரியாக நான் யோசிக்கிறேன். ஒன்று, இந்த அற்புதங்களை செய்கிற தேவன் ஏன் எனக்கு இந்த கிட்னி காரியத்துல செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். இந்த அற்புதங்களை செய்கிறவர் இந்த அற்புதத்தை நிச்சயமா செய்வார். இது நான் கேட்கல, ஹீலிங் எனக்கு வேணும், ஹீலிங் தேவன் மறித்தபடியினால எனக்கு தெய்வீக சுகம்தான் வேணும்னு நான் கேட்கல. பிகாஸ் ஹீ ப்ராமிஸ்ட், அவர் சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நானே
நானே பரிகாரியாய் இருப்பேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியையும் உனக்கு வர பண்ண, இதோ நீ என்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறாய். இதோ வந்த பரிசுத்த வித்தினாலே நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்கிறபடியினாலே இதோ வியாதி என்னிடத்துல இருக்க முடியாது. இந்த குற்றமில்லாத ரத்தத்திற்குள்ளே ஒருவரும் ஃபால்ட்டை கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்லி இந்த சத்தியத்தை நாம் திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை நான் நம்புகிறபடினாலே, இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கிறபடினாலே இதுதான் நடக்கும் என்று நாம் நிச்சயித்து இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து பிளட் டெஸ்ட்ல இப்படி இருக்கு, என்னப்பா இது என்று சொல்லி நாம பிளட் டெஸ்ட் வரும்போதெல்லாம் தேவனை கேள்வி கேட்காதபடி, பிளட் டெஸ்ட் வந்தாலும் என் தேவன் என் சரீரத்துல ஓடுகிறது தேவனுடைய ரத்தம், இந்த தேவனுடைய ரத்தம் ஓடுகிறபடினாலே இதுல குறை இருக்க முடியாது, பலவீனம் இருக்க முடியாது என்று நாம் அந்த வார்த்தையில அந்த சத்தியத்துல நிலை நிற்கிற பொழுது நம்மளை வேதனைப்படுத்த வருகிறவன், நம்மளை தடுப்பாரின்றி அடித்து கொண்டு இருக்கிறவன், ஒரு வழியாய் வந்தவன் அவன் 7 வழியாய் புறப்பட்டு ஓடுகிறதை நம்முடைய கண்கள் காணும். இதோ நம்முடைய சத்துருக்களை தேடியும் நாம் காணாதிருப்போம். அந்த நிச்சயம் கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமாகும். இன்றைக்கு இந்த வந்ததை நான் தியானிக்கிற பொழுது எனக்குள்ளே வந்த உற்சாகம், நான் எப்படியா என்னை பார்க்க வேண்டும் என்று எனக்குள்ளே வந்த காரியம், நம்முடைய தலை இயேசு கிறிஸ்துவா இருக்குது. இந்த தலை அவராய் இருக்கிறார், அவருடைய அங்கம் நம்ம இருக்கோம். அப்ப தேவன் நம்மளை விட்டு போகவே முடியாது. தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த சரீரத்துல கை வலி வருதா, காலு வலி வருதா, இதெல்லாம் நீங்க யூ டோன்ட் அக்செப்ட் இட். நீங்க அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வயது முதுமைனாலே வருகிறது, எனக்கு ஏதோ ஒரு சிம்டம் நடக்குது, எனக்கு இது நடக்க போகுது, அது நடக்க போகுது என்று சொல்லி நீங்களே அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அப்போ நீங்க அதை எதிர்த்து நிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய தேவ பலத்தை காண்பீங்க, அற்புதத்தை காண்பீங்க, அதிசயத்தை காண்பீங்க. நிச்சயம் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விடுகிற பொழுது தேவனே உங்களுடைய கரத்தை நாம் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நாங்க பார்க்கணும், வேதத்துல கேட்ட அதை விட அதிசயங்கள் அற்புதங்களை எங்க வாழ்க்கையில நான் பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க, வாஞ்சிங்க. அவருடைய கரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுப்படுத்தினார்கள். அப்படியாய் நீங்கள் மட்டுப்படுத்தாதபடி தேவனுடைய அதிசயத்தை நாம் பார்த்தே ஆகணும். அதுக்காக தான் இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் உயிரோட இருக்கீங்கன்னா இட்ஸ் நாட் இன்னொரு ஒரு நாள் புலம்புறதுக்கு அல்ல, எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம்னு சொல்லி நீங்க குறுகி போய் இருக்கிறதற்கு அல்ல. இன்னொரு நாள் கூட்டி கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா தேவன் செய்த மகத்துவத்தை நீங்க காணணும், அதை மத்தவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அது ஒன்றுக்காக தான் தேவன் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதை நீங்க டெய்லி கேளுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணும்படியா என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் சும்மா லாசருவ உயிர்த்தெழுத்த பண்ணினது, இதோ யோர்தான்ல எப்படி பண்ணினது, இந்த பழைய அந்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற அற்புதத்தை எல்லாம் சொன்னது போதும் டாடி காட். என் வாழ்க்கையில நீங்க செய்கிற அனுதினமும் செய்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் வாழ்க்கையில நான் சொல்லணும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில செய்வார். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை நமக்குள்ளே ஓடுகிறது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே ஓடுகிறபடினாலே ரோமர் 8:11 படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தூவன் அறியுங்க என்று சொன்னவர். நாங்கள் அமர்ந்திருந்து நாங்களே யுத்தம் பண்ணாம அவர் யுத்தம் பண்ணும்படியா, அவர் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்கள் செவிகளை அவருக்கு நீராய் திறப்போம். எங்களுக்காக யுத்தத்தை அவர் செய்வார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்தவங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் சமாளித்துக் கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். தேங்க்யூ.